ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு கேக் பண்ணலாம். அதுவும் முட்டையில் மைதாவில், ஓவன் கிடையாது, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே கிடையாது. இட்லி மாவில் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு இருந்ததுனால 2 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிட்டேன். ஜீனி, தேங்காய், 3 ஏலக்காய். இதை நல்லா குறன்னு அரைச்சி தனியாக மாற்றி வச்சுக்கிடுவோம். இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அரைச்சி வச்சது கூடயே மாவு கூடயே மிக்ஸ் பண்ணி அப்படியே மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அவல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மைதா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு நான் அதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. அப்போ அதையுமே சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போது அந்த மாவு நல்லா ஊறிடும். கொஞ்சம் நெய் வச்சுட்டு கேஷ்யூ நட் வறுத்தெடுத்துக்கலாம். என்ன நட்ஸ் உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து தனியாக மாற்றி வச்சுக்கிறோம். கொஞ்சம் நல்லா அப்போ அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த மனம் அழகாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நெய் நான் தடவிருக்கேன். இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சைடு ஓரங்கள் எல்லாம் தடவுங்க. இப்போ 2 பாத்திரத்தில் நான் எடுத்துருக்கேன். ஒன்று சில்வரில், ஒன்று குட்டி கேக் நம்ம செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்கும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. தயவுசெய்து உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடாதுங்க. நல்லா ஆற விடுங்க. இந்த பாருங்க பொங்கி அழகாக நமக்கு வெந்திருக்கு. நம்ம ஆறி வரும்போது தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. ஏன்னா இட்லி மாவுனால கொஞ்சம் இது இருக்கும். அப்போ நல்லா புளிச்ச மாவு இதுவும் போடும்போது டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருக்கும். அப்போ அந்த நெய்யோடு சேர்ந்து இந்த கேஷ்யூ நட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு. அப்போ அதையுமே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு நான் அது மேலே போட்டு விட்டேன். அது சேர்ந்து மணக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்கள் குட்டீஸ்க்கு என்னனாலும் சரி இப்படி ஆவியில் வேக வச்சு நிறையா. அப்போ நான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிஷோருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நேற்று நான் பண்ணது இது. இப்போ கட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஆனால் நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.